கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோக பிரவேசம், பரலோகத்தில் பிரவேசிப்பது எப்படி, யார் யார் பிரவேசிக்க முடியும், யார் யார் பிரவேசிக்க முடியாது என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரொம்ப முக்கியமான செய்தி. இப்பொழுது இருப்பது பூலோகம், இனி நான் போக வேண்டியது பரலோகம். பாதாளம் அல்ல, பரலோகம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். யார் யார் இப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி சில விளக்கங்களை, பல அல்ல சில விளக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யார் போவார்கள் என்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் போவார்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் போவார்கள். அந்த குறிப்பை வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் ஏராளமான செய்திகளை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்களை ஆங்காங்கு விட்டு சென்றோம். முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தோம். இப்பொழுது சில கருத்துக்களின் அடிப்படையில் செய்திகளை பார்த்து வருகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தாச்சா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். வசனங்களை வாசிக்க நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். சரியா? வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க, எந்த நாட்டுக்காரங்க, எந்த சபை, எந்த சபை பிரிவு? மீண்டும் அந்த வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, என்னைனா யோவானை நோக்கி, அவன் தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறான். அந்த தரிசனத்தின் ஒரு காட்சி இது. ஆனால் அவன் உடல் ரீதியாக இருப்பது பத்ம தீவிலே. அவனுக்கு காட்டப்பட்ட தரிசன காட்சிகளை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒழிய மற்றபடி அவன் பத்ம தீவிலே இருக்கிறான். கண்ட தரிசனத்தின் ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல? எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்? நான் ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த சபை மூலமாக பரலோகத்துக்கு போயிடலாமா? அவங்க தரக்கூடிய டீச்சிங்ஸ், போதனைகள், அதன் வழி நடந்தால் பரலோகத்துக்கு போயிடலாமா? நான் இருக்கக்கூடிய சபை சரிதானா? இப்படியெல்லாம் கேள்வி வருமே. வந்தால் அதற்கு என்ன பதில்? 14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், பாடுகள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தத்திலே சுத்தமானவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். பிறவியிலே பாவிகள் நாம், பாவங்கள் செய்வதனாலே பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலே பாவிகள்.
ஏனென்றால் இந்த உலகம் பாவம் நிறைந்தது, பாவத்திற்குள்ளாகியது. பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். நாம் பிறந்ததும் பாவத்தன்மையோடு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலே நாம் பாவிகள். ஒரு ஆண் வித்தும் ஒரு பெண் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கரு உருவாகுதலின் காரியம் என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்டால் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பிறவியிலே பாவிகள். எந்த ஒரு மனுஷனும் அப்பாவி அல்ல, ஒவ்வொரு மனுஷனும் பாவி என்று வேதம் சொல்கிறது. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். பாவ மன்னிப்பு அடைந்தவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். பாவ மன்னிப்பு அடைவது எப்படி என்பதை நாம் பார்த்து விடுவோமே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து நமக்காக பிறந்து சிலுவையில் இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்புனா ரட்சிப்பு. சிலுவையில் முடித்து வைத்த அந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் என்னையா பாவம் செய்தேன்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் எழுதுவதாக 1 யோவான் 2:12 நாம் பார்க்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டா? பாவம்னா என்ன? பலவிதமான விளக்கங்கள். தீய நோக்கம் பாவமாம், அநீதி எல்லாம் பாவம்தான், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இப்படி பலவிதமான விளக்கங்கள். அதில் முக்கியமான விளக்கம் நான் உங்களுக்கு சொன்னது. என்னது சொன்னேன்? பாவங்கள் செய்வதனாலே பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததுனாலே நாம் பாவிகள். பாவத்தன்மையோடு பிறக்கிறோம். அந்த பாவத்தன்மை நாம் பாவங்கள் செய்ய நம்மை தூண்டுகிறது. அப்போ பிறவியிலும் நாம் பாவிகள், கிரியையிலும் நாம் பாவிகள். பாவங்கள் செய்வதனாலே பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததுனாலே பாவிகள். பாவத்தன்மையோடு பிறந்ததுனாலே பாவங்கள் செய்கிறோம். ஆக பிறவியிலும் செய்கையிலும் பாவிகள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். Repentance is turning away from sin and turning to God. Repentance is forsaking sin and following Jesus. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமான பிரீதியான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அது மனம் திரும்புதலின் வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஐயா, மன்னிப்பு நிச்சயம் என்னையா? நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கேன் என்பதற்கு நிச்சயம் என்னையா? ஒண்ணு, கிறிஸ்துவின் மரணம். ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார். சும்மா மரிக்கலையே. எதற்காக மரித்திருக்கிறார்? பாவத்திற்காக. யாருடைய பாவத்திற்காக? என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மை மன்னித்தார் என்பது பொருளாகும். மரித்தார் என்றால் மன்னித்தார் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய மரணம். இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனம் நாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. நமக்கு அத்தாட்சியாக, ஆதாரமாக, நற்சான்றிதழாக, சர்டிபிகேட்டாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்தவர்கள், பிசாசுக்கு அடிமையாகி ஜீவித்தவர்கள், இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் என்பதற்கு வேதம் நமக்கு தரும் விளக்கம். எப்படி? யோவான் 1:12-13 பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல்
தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. ஆக முதலாவதாக கிறிஸ்துவின் மரணம், இரண்டாவதாக தேவனுடைய வசனம், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 17 வரை நாம் வாசிக்கிறோம். இந்த 3 சாட்சிகள், 3 அத்தாட்சிகள், 3 நற்சான்றிதழ்கள், அவற்றோடு நாம் வாழும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது பொருளாகும். இரண்டாவதாக, பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? முதலாவதாக பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள். ஏறக்குறைய ஒன்று தான். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள். ஒரு வசனம் நம்ம அடிக்கடி மிரட்டுமே. என்ன வசனம் அது? யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நிக்கோதேமு என்ற அதிகாரி, பரிசேயன், ஜெபாலயத்தில் ஒரு போதகன், அவன் ஆண்டவரை சந்திக்கிறானே. ராத்திரியிலே பயந்தாங்குள்ளி, யூதருக்கு பயந்ததினாலே. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல், யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். பரிசேயன்னா பரிசுத்தவான் அர்த்தம். ஜெபாலயத்தில் போதகராக நியமிக்கப்பட்டவர்கள் பரிசேயர்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் இந்த நிக்கோதேமு, பரிசேயன். அவன் ராக்காலத்திலே, பகல்ல போனா பார்த்துருவாங்க, யூதர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, தன்னுடைய பதவிக்கு ஆபத்து, ஜெபாலயத்திலிருந்து தள்ளிடுவாங்க. இயேசுவெல்லாம் பார்க்க போறோம், முடியாது. அதை இயேசுவை யாரும் விரும்ப மாட்டாங்களே. அதனால ராக்காலத்தில் பயந்து வருகிறான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஐஸ் வைக்கிறானே ஆண்டவருக்கு, முகஸ்துதி பண்ணுகிறானே. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஒருத்தன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யவே முடியாது. எனவே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், நீர் தேவனோடு இருக்கிறவர், உமக்கு தேவனுக்கு சம்பந்தம் உண்டு, நீ ரொம்ப பெரிய சிறந்த ஊழியர், வந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்லணும் ஆண்டவர்? வெரி குட், என்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டாயே, உன்னை பாராட்டுகிறேன், உன் விசுவாசம் மெச்சத்தக்கது என்று ஆண்டவர் சொல்லாமல், முகஸ்துதிக்கு ஆண்டவர் மயங்குகிறவர் அல்லவே. உடனடியாக நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கற்பிப்பதாக பார்க்கிறோம். அவனுடைய பாராட்டை பொருட்படுத்தாமல் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் புலப்படுத்துவதாக பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே, சத்தியமா சத்தியமா, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம். குழம்பி போன நிக்கோதேமு, பரிசேயன், அதிகாரி, வேதத்தை கரைத்து குடித்தவன். அவன் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் வல்லவனாக இருந்தால்தான் பரிசேயனை ஒரு ஜெப ஆலயத்திலே போதகனாக நியமிப்பார்கள். ரபி என்று அழைக்கப்படுகிறவன் அவன். இங்கே உள்ள போதகர்கள்லாம் ரெவரண்ட் என்ற பட்டத்தை வைத்திருக்கிறார்களே, அதுபோல அக்காலத்திலே யூதர்களுக்குள்ளே பரிசேயர்களுக்கு, ஜெபாலயத்திலே பணிபுரிகிறவர்களுக்கு ரபி என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அதே பட்டத்தை ஆண்டவருக்கு கொடுத்து அவன் முகஸ்துதி பண்ணுவதாக பார்க்கிறோம். வேதத்தின் அடிப்படை சத்தியங்கள் விளங்காத ஒரு மனுஷன், விளங்கிக் கொள்ளாத ஒரு மனுஷன், ஆவிக்குரிய காரியங்களை ஆழமாக படிக்காத ஒரு மனுஷன், அவனிடத்தில் ஆண்டவர் எப்படி விளக்குகிறார்? 4ஆம் வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கொள்கிறான், தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கொள்கிறான். ஆண்டவருடைய பதில் என்ன? அடுத்த வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதாக பார்க்கிறோம். ஜலத்தினாலே பிறப்பது எத்தனை விளக்கங்கள் இந்த உலகத்திலே, சரியில்லாத விளக்கங்கள், சரி போல தோன்றக்கூடிய விளக்கங்கள். அடுத்த வசனம் பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். மறுபிறப்பு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு. இதற்கு பொருள் என்ன? ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விளக்கத்தை வைத்திருக்கிறது,
ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? மறுபிறப்பு என்றால் என்ன? பொதுவாக சபைகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், ஒரு மனுஷன் முதல்ல மாம்சத்தில் பிறக்க வேண்டும். இப்போ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோமே, நம்ம மாம்சத்தில் பிறந்தாச்சு. அப்படிப்பட்டவர்கள் ஆவியினால் பிறக்க வேண்டும். திருமந்த வசனம் 6ஆம் வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறக்கிறவர்கள், இந்த உலகத்தில் பிறந்தவர்கள், மாம்சத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட விளக்கம் ஒரு வகையில சரியான விளக்கம்தான். ஆனால் பேரளவு துல்லியமாக அது ஒரு சரியான விளக்கம் அல்ல. எப்படி? கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோமே. இன்னும் சிலர் சொல்வார்கள், மறுபடியும் பிறப்பு என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய வசனத்தினாலே பிறப்பதாகும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் இல்லை என்றால் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பார்கள். மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி ஆவிக்குரிய பிறப்பு ஆண்டவருடைய வசனத்தினால் உண்டாகும் என்று சொல்லி அறிவிக்கக்கூடியவர்கள் உண்டு. எங்கே அந்த வசனத்தை பார்க்கலாம்? 1 பேதுரு பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம், தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய பிறப்பு, பரிசுத்தாவியினால் பிறக்கக்கூடிய பிறப்பு. இப்போ ஜலம் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு விளக்கம் என்ன சொல்கிறார்கள்? ஜலம் என்றால் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆவியானவருடைய கிருபையினாலே ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். நல்லா தான் இருக்கு, இந்த விளக்கமும் நல்லா தான் இருக்கு. ஆனால் தெளிவான துல்லியமான விளக்கம் அல்லவே. இன்னொரு விளக்கம் என்ன? ஜலம்னா ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம். ஒன்று தண்ணீரால ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுக்கு பிறகு ஆவியின் ஞானஸ்நானம் பெறணும். அப்பதான் மறுபடியும் பிறக்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். முற்றிலும் முட்டாள்தனமான விளக்கம். ஜலம் என்பது இந்த இடத்துல அல்லது யோவானிலே எந்த இடத்திலும் பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஐயா குழப்பமா இருக்கு, ஐயா குழப்பமா இருக்கக்கூடாதே. இப்போ தமிழ்ல ஸ்லேடை அணி அப்படின்னு படிச்சிருக்கீங்க, ஆமாவா இல்லையா? SSLC வரை படிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அது தெரியுமே. ஸ்லேடை அணின்னா ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம். அறிவில்லாதவன் சொல்லுவாங்க. அப்போ அறிவில்லாதவன் என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். ஒன்று முட்டாள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அறிவில்லாதவன் சொல்லுவாங்க. ஆதவன்னா சூரியன், அறிவிலை சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரே வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று முட்டாள், இன்னொன்று அறிவிலை சிறந்தவன். ஸ்லேடை அணி. இன்னொரு அணி உங்களுக்கு பலருக்கு தெரியாத ஒரு அணி, எல்லாருக்குமே சொல்ல மாட்டேன், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அணி தெரியுமா? இருசொல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இருசொல் பொருள் இயைபு அணின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்தில் பேரலலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தைகள் ஒரே அர்த்தம், 2 வார்த்தைகள் ஒரே அர்த்தம். அப்படிலாம் இருக்கா ஐயா பைபிள்ல? இருக்க. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்தாவினா என்னது? ஆவியானவர், கர்த்தர். பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும், அக்கினினா என்னது? பரிசுத்தாவியானவரை விளக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம் அக்கினி. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவங்களை எல்லாம் அக்கினியை போல சுட்டெரித்து உங்களை சுத்திகரிப்பார். அதுதான் விளக்கம். பரிசுத்தாவி அக்கினி 2ம் ஒரே சொல், இரு சொல் பொருள் இயைபு அணி. பிறகு இன்னொரு வசனம் சொல்லவா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. தேவன் வேற, பிதா வேறையா? 2 ஒன்று தானே. எல்லாருக்கும் ஒரே தேவன் உண்டு, அவர் நம்முடைய பிதா. ஒரே காரியம்தான், ஒரே காரியத்தை விளக்கக்கூடிய இரட்டை வார்த்தைகள். அதுபோல ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன அர்த்தம்? ஜலம்னா பரிசுத்தாவியானவர்னு அர்த்தம். இரு சொல் பொருள் ஏபு அணி. 2 words of single meaning are used to give a double emphasis on a particular point. இரட்டை வார்த்தைகள், ஒரே அர்த்தம், ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு அடையாள சின்னம். ஜலம் என்பதற்கு பரிசுத்தாவியானவர் என்பது விளக்கமாகும். இதுதான் துல்லியமான விளக்கம் கிரேக்க மொழியின்படி.
இலக்கணத்தின்படி துல்லியமான விளக்கமாக இருக்கிறது. ஆமையா, தண்ணீர்ங்கிறது அல்லது ஜலம்ங்கிறது பரிசுத்தாவியானவர் என்று பொருள்படக்கூடிய அளவில் வேதத்தில் ஏதாவது வசனம் இருக்காயா? எத்தனை வேணும் உங்களுக்கு? எத்தனை வேண்டாம்? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 பைபிளை திறங்க, பாருங்க. இப்போ நீங்க என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வேதத்தை பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஜலம் என்பது, தண்ணீர் என்பது பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய சின்னம் என்று வேதத்தின் அடிப்படையில் விளக்கப் போகிறேன். யோவான் 7:37 முதல், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியானவர், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் வேதத்திலே ஜலமாக வர்ணிக்கப்படுகிறார். பலவிதமான சின்னங்கள், ஆவியின் சின்னங்கள், எண்ணெய், நதி, புறா, நீர், காற்று, ஜலம், நெருப்பு, இப்படி பல சின்னங்கள். அதில் ஒன்று ஜலம். பரிசுத்தாவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வார்த்தை இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்பதாகும். வேற ஏதாவது வார்த்தைகள் நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில், எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்காயா? இருக்குது. வெளிப்படுத்தும் விசேஷங்கள், தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய சிங்காசனம், அதில் கர்த்தர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. திரித்துவ தேவன் சிங்காசனத்திலே சீரு சிறப்புமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. பிதா அங்கே உண்டு, குமாரன் அங்கே உண்டு, பரிசுத்தாவியானவர் அங்கே உண்டு. நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள், யார் அந்த பிதா, யார் அந்த குமாரன், யார் அந்த ஆவியானவர், கண்டுபிடிக்க போகிறீர்கள். நான் வாசிப்பேன், கவனமாக கவனித்து கண்டுபிடியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 22. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பிதா யாரு? தேவன். குமாரன் யாரு? ஆட்டுக்குட்டியானவர். பரிசுத்தாவி யாரு? தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. இன் ஆல் ஜோகனைன் ரைட்டிங்ஸ், யோவான் எழுதிய எழுத்தோவியங்கள் எல்லாவற்றிலுமே குறிப்பாக சிறப்பாக ஜலம் என்பது, தண்ணீர் என்பது, நதி என்பது பரிசுத்தாவியானவரை குறிக்கக்கூடிய சின்னமாகும். ஐயா, யோவான் எழுதிய எழுத்தோவியங்கள் சொன்னீங்களே, அது என்னென்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 5 புத்தகங்களும் யோவானால் எழுதப்பட்டவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ பரிசுத்தாவியானவரால் பிறப்பது என்றால் என்ன? தேவாவியினால் பிறப்பது என்றால் என்ன? அது ஆவியானவரால் பிறப்பது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்று சுருக்கமாக சிம்பிளா சொல்லிட்டா உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு பிடிக்குமா? பாருங்க எப்படின்னு சொல்லி. 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மறுபிறப்பு என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான். அதைத்தானே எளிமையாக யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்திலே பார்த்தோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜலம் என்பது ஞானஸ்நானம் அல்ல. நிக்கோதேமு ஞானஸ்நானம் எடுத்ததாக வேதத்தில் ஆதாரம் இல்லை. ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரும் அல்ல. அவர் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் என்பது மறுபிறப்பை கொண்டு வராது, ரட்சிப்பை கொடுக்காது. ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு செய்த பாவங்களை விட ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பின்பு செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம். எப்பொழுது மனம் திரும்ப போகிறான்? எப்படி மனம் திரும்ப போகிறான்? என்றைக்கு மறுபிறப்படைய போகிறான்? இயேசுவை
இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருக்கும் பொழுது மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான், ஆண்டவருக்கு சொந்தமாகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக பரலோக பிரவேசத்துக்கு அடிப்படை பாவ மன்னிப்பு. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரால் பிறப்பு. மூன்றாவதாக பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என்ன வாசித்தோம்? வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 யார் பரலோகத்திற்கு போவார்கள், யார் வெள்ளை அங்கிகளை தரிப்பார்கள், யார் ஆண்டவரை வணக்கமாக விழுந்து பணிந்து பரலோகத்தில் ஆராதிப்பார்கள், இவர்கள் அதிக உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்களுடைய ஆடைகளை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் பரிசுத்தம் தரக்கூடிய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய இரத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் பரிசுத்த வாழ்க்கை நமக்கு சொந்தம் அல்ல. ஏனென்றால் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருக்கு அடுத்த சிலுவை சுமக்கும் சீஷத்துவத்தினாலே நமக்கு பரிசுத்தம். அவருடைய வசனத்தினாலே நமக்கு பரிசுத்தம். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவர் கொடுத்த சிலுவை பாடுகள், இவையெல்லாம் பரிசுத்தத்தை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி வேதத்திலே பற்பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக பாவ மன்னிப்பு, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினாலே பிறப்பு, மூன்றாவதாக பரிசுத்தம், நான்காவதாக பாடுகள் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றன, துன்பங்கள் நம்மை தூய்மைப்படுத்துகின்றன. அதே வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்ட வசனங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 அதிக உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் பாடுகள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை தோய்த்து வெளுத்தவர்கள். பாடுகள் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு வருகின்றன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றவர்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு முந்தி இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாவீர்கள் என்றெல்லாம் உள்ள குறிப்புகளை மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பாக்கிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக பாவ மன்னிப்பு, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினாலே பிறப்பு, மூன்றாவதாக பரிசுத்த வாழ்க்கை, நான்காவதாக பாடுகளின் ஜீவியம். இன்னொரு காரியத்தை பார்த்து விடுவோமா? பிதாவின் சித்தம் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சந்திக்கிறோம் அல்லது அங்கே என்ன சிந்திக்கிறோம்? 21ஆம் வசனம் மத்தேயு 7:21. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். 21ஆம் வசனம் மீண்டும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக பிரவேசம் யாருக்கு? தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு, ஆண்டோட சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களுக்கு, ஆண்டோட சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்கிறவர்களுக்கு. ஐயா, ஆண்டோட சித்தம் பல வகைப்படும் என்று நாங்கள் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். சுருக்கமாக ஒரே வார்த்தையிலே ஏதாவது சொல்லக்கூடுமா? கூடும். The word of God is the will of God. தேவனுடைய வசனம், தேவனுடைய சித்தம். ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து, விசுவாசித்து, தியானித்து, மனப்பாடம் பண்ணி, தியாகம் செய்து, கீழ்ப்படிந்து வாழும் பொழுது தேவ சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்கிறோம். பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தம். தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திலே நமக்கு பங்குண்டு. அந்த பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முக்கியமான இந்த 5 உண்மைகளை நம் மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கடவோம். பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியின் பிறப்பு, பரிசுத்தம், பாடுகள், அது மட்டுமல்ல பிதாவின் சித்தம்.
இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து கரை திரையற்றவர்களாக கற்புள்ள கன்னிகைகளாக கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்த உலகத்திலிருந்து உம்முடைய உலகத்துக்கு, பரலோகத்திற்கு, தேவராஜ்யத்திற்கு நாங்கள் வரத்தக்கதாக கற்ற உண்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து இந்த உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க எங்களுக்கு மனந்தாரும் பலந்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.